நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோவோட டே 2 vlog பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நேற்று லோக்கி பாய் வீடியோ போட்டதுனால டே 2 vlog மிஸ் ஆயிருச்சு. காலைல ஏஞ்சோன்னே கிளம்பிட்டு நேராக வென்யூக்கு போயாச்சு. இன்னைக்கு மோஸ்ட்லி ஃபிட்னஸ் மாடல் கேட்டகரி தான் நடக்கும். நம்ம தம்பி ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. இவரோட வயசு வெறும் 17 தான். ஐசிஎன்ல ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டிவிஷன் வச்சிருக்காங்க. 19 வயசு கீழே இருக்கவங்களா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டீனேஜர்ஸ் கேட்டகரின்னு. தொடக்கரி பாய் தான் இவருக்கு கல்வி கொடுத்திருக்காரு. கோச்சிங் தான் அப்படி சொன்னேன். பையன் நல்லா கான்ஃபிடென்ட்டா போசிங் பண்ணியிருந்தாரு. 5th பிளேஸ் வின் பண்ணியிருந்தாரு. இதுக்கு நடுவில் மனசுல பட்டது எதையாவது போர்டில் எழுதிட்டு போக சொன்னாங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்குறோம் எல்லாருக்கும் தெரியும் 1 cm ஃபார்வர்ட் எவ்ரிடே. இது நடுவில் நம்ம நாட்டி டீம் வர மெடல் அடிச்சு குவிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாய் வந்து நம்மள பீச்சுக்கு கூட்டு போயிருந்தாரு. சோ பசாம் பாய் கிட்டத்தட்ட 50 kg வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாரு. நேத்து செகண்ட் பிளேஸ் வர பண்ணியிருந்தாரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டகரியில. பீச் பக்கம் ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் போய் என்ஜாய் பண்ண ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்டுல இருக்க இஎம்ஐ இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இப்ப ட்ரிப்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு டீம் நாட்டில ஒரு ஓவரால் ப்ரோ அடிச்சிருந்தோம். அதுக்கு 1.2 lakhs கேஷ் பிரைஸ் கொடுத்திருந்தாங்க. நிறைய அத்லெட்ஸ்க்கு யூரின் சாம்பிளும் கலெக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க நாட்டி ஆர் நாட்டா செக் பண்றதுக்காக. இப்பதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். எங்க டீம் கேமரா பேக்கே காணாம போயிருச்சு. அதுக்குள்ள ஒரு கேமரா அப்புறம் கோல்ட் செயின்லாம் இருந்தது. ஏர்பாடு மைக்கு வாலெட் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே மொத்தமா போயிருச்சு. அதை தேடி 2 hour தேடி இருந்தோம். வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருந்தனால போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணிட்டோம். யாராச்சும் அந்த பேக்கை பாத்தீங்கன்னா நாட்டி கிறிஸ் ப்ரோக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல நம்ம பெல்லா நண்பரோட காம்படிஷன் பிளாக பத்தி பார்க்கலாம்.